ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷாட்டில் இந்த பர்த்டே எடிட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரப்போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட ஒரு 10 போட்டோஸ் இல்லைனா ஒரு 7 போட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 1:1 ரேஷியோ வச்சு மேலே டபுள் டிக் மார்க் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை டு ஆல்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ எல்லாத்துக்குமே இதே ரேஷியோ அப்ளை ஆயிருக்கும். அப்படி இல்லைன்னா எல்லா போட்டோவுமே ஒன்னொன்னா வந்து கிளிக் பண்ணி ஜூம் இன், ரைட், லெஃப்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் அட்ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாமே உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். நீங்களே வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு மேல டபுள் டிக் மார்க் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா ஃபில்டர் அப்ளை டு ஆல்னு கேட்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபில்டர் எல்லாத்துக்குமே வந்து அப்ளை ஆயிருக்கும். எல்லா பிக்சரும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கலர் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பிக்சரை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் கொடுத்து கலர் டிஃபரன்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு சிங்கிள் டிக் மார்க் மட்டும்தான் கொடுக்கணும். அதை கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சருக்கு மட்டும்தான் ஃபில்டர் கலர்ஸ் வந்து மாறிக்கும். இப்போ எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. டிரான்சிஷன் தான் கொடுக்க போகிறோம். இந்த 2 பிக்சருக்கு கீழே டாட் மாதிரி இருக்குல்ல, ஒயிட் கலருக்கு நடுவில் பிளாக் டாட், அதை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண அந்த டிரான்சிஷன் பேஜுக்கு போகும். இதில் இந்த சூப்பருக்கு கீழே இந்த டிரான்சிஷன் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே டியூரேஷன் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சுட்டு டபுள் டிக் மார்க் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா டிரான்சிஷன் அப்ளை டு ஆல்னு கேட்கும். அதை கொடுத்துருங்க. இப்போ இந்த டிரான்சிஷன் எல்லாத்துக்குமே வந்து அப்ளை ஆயிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் வந்து விட்டுட்டு அதுக்கு அடுத்த செகண்ட் டிரான்சிஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ சூப்பருக்கு கீழே ஒரு டிரான்சிஷன் கொடுத்துருப்பீங்களா, அது பக்கத்து டிரான்சிஷன் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் டிரான்சிஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு தேர்ட் டிரான்சிஷன் வந்து டச் பண்ணாதீங்க. ஃபோர்த் டிரான்சிஷன் கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டிரான்சிஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் மாறி டிரான்சிஷன் கொடுத்துக்கோங்க. ஆனால் டிரான்சிஷன் கிளிக் பண்ணும்போது சிங்கிள் டிக் மார்க் தான் கொடுக்கணும். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு. எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 இல்லை 2K ரெசல்யூஷன்ல வச்சு இந்த வீடியோவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு இன்ஷாட் ஓப்பன் பண்ணி வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு சேம் இதே வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பிளர் எஃபெக்ட்ல கீழே பேஸ்ன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த சென்டர்ல ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு கேன்வாஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு 16:9 ரேஷியோ யூடியூப் ரேஷியோ வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி ஃபுல்லா வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே ஸ்க்ரீன்ல வந்து உங்க ஃபிங்கரை வச்சு லைட்டா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேலே ஸ்க்ரீன்ல உங்க ஃபிங்கரை வச்சு லைட்டா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிட்டு கீழே குட்டியா பாக்ஸ் மார்க்ல இதை டச் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா ஃபில் ஆயிரும். இப்போ பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்கிரீன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த மெட்டீரியல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸா இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி டிலீட் பண்ணிக்கோங்க. அப்படி எக்ஸ்ட்ரா போட்டோஸ் இருந்துச்சு 30 செகண்ட்ஸ்க்கு இது கரெக்டா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணீங்களா அந்த வீடியோவை வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கோங்க. கிராப் ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு 4:5 இன்ஸ்டாகிராம் ரேஷியோ இங்க இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் கிராப் பண்ணணும் அப்படின்னா கிராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல ஃப்ரீ அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு மேல ஸ்கிரீன்ல வந்து உங்க ஃபிங்கரை வச்சு லைட்டா வந்து கொஞ்சம் கிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. கரெக்டா இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அந்த PIP வீடியோ டெம்ப்ளேட்டை ஒன்ஸ் உங்க ஃபிங்கர்ல டச் பண்ணிட்டு சேம் இந்த டெம்ப்ளேட் வீடியோவை கிளிக் பண்ணிட்டு அந்த வால்யூம் வந்து ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு யாருக்கு பர்த்டேவோ அவங்க நேம் வந்து டைப் பண்ணிட்டு கலர் எல்லாமே வந்து சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிட்டு கரெக்டா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி வச்சிருங்க. ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கு. இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த கேலரி மாதிரி ஆப்ஷன் காட்டுதுல, இதை செலக்ட் பண்ணீங்கன்னா கீழே பிளஸ் ஐக்கான் கோட்டும் அதை கொடுத்து இந்த ஹார்ட் பிக்சரை வந்து ஆட் பண்ணிட்டு இந்த வீடியோ எண்டு வரை கொடுத்துருங்க. இந்த ஹார்ட் பிக்சரை வந்து கரெக்டா என்ன டேட்டோ அந்த இடத்துல இந்த மாதிரி மேலே கொண்டு வந்து வச்சுட்டு இதை வந்து டபுள் டேப் பண்ணீங்கன்னா இந்த சென்டர்ல ஒப்பாசிட்டி இருக்கு, இதுதான் ஒப்பாசிட்டி. இதை கிளிக் பண்ணிட்டு இதை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் இன்விசிபிளா உங்களுக்கு அந்த டேட் தெரியும். இதுக்கு லூப் அனிமேஷன் வந்து கொடுத்துட்டு இந்த லாஸ்ட்ல இருக்கிறத கொடுத்துட்டு மேல அந்த டியூரேஷன் வந்து ஒரு 2 செகண்ட் வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன்.
அகெயின் வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து என்ன மந்தோ அதை வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு மேலே கரெக்டாக இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். மியூசிக் ஆப்ஷன் கொடுத்து சாங் என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இப்போ ப்ளே பண்ணி பார்த்து எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்டேட்டஸ் ஏதாச்சும் வைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து மறுபடியும் இதை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு இன்ஷாட் ஓப்பன் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டு கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 9:16 ரேஷியோ வச்சு இந்த வீடியோ மேலே ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி டேர்ன் பண்ணி வச்சு டிக் மார்க் கொடுத்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடிட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.